ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு காலேஜ் லீவு. வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு கம்பெனிக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். கம்பெனி ஒர்க்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. காலைல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை, ராகி கஞ்சி தான். இன்னைக்கு காலைல புது சட்டைலாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜுக்கு எடுத்தது தான். அது கரெக்டாக ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு காலெல்லாம் தூக்கி பார்த்து சுற்றி சுற்றி பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. இன்னைக்கு எங்கள் ஊரில் நெரு திருவிழா. அதனால் நெய்பரோட சொந்தக்காரங்களாம் நிறையா வந்திருந்தாங்க. நிறைய குட்டி குட்டி பசங்க இருந்தாங்க. நம்ம ரக்ஷனை ஊஞ்சலில் போட்டு சுற்றி சுற்றி விட்டாங்க. சுற்றி சுற்றி விட்டா அது அப்படியே ரிபேஸில் திருப்பி வரும்ல, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. நானும் ஊஞ்சலில் உட்காந்து ஆடலான்னு பார்த்தேன். நான் உட்காந்து அறுத்துக்கும். நானும் என் பங்குக்கு கொஞ்சம் போட்டு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு கம்பெனிக்கு கிளம்பிட்டேன். கம்பெனிக்கு போனோடனே மேனேஜர் மாம்பழம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிட்டாங்க. மாம்பழம் சீசன் முடிஞ்சு போச்சு. ஒரு கிலோவே 150 ரூபாயாம். விலை அதிகமாக இருந்ததுனால வந்துட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டி இந்த குருமாம்பேட் சைடில். கம்பெனிக்கு வந்தோடனே இன்னைக்கு நிறையா ஒர்க் இருந்தது. டைல்யூஷன் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால என்னை கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக காலேஜுக்கு சேர்ந்துட்டேன். அவங்களுக்கு தெரியும் ஒர்க் அதிகமாக இருந்தால் எப்போனா லீவ் டைமில் என்னை கூப்பிடுவாங்க. நானும் போய் ஒர்க் பண்ணிவிடுவோம். ஒர்க்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெண்டோட டிசி படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். லேட்டாக போனதுனால என் ஃப்ரெண்டு செம திட்டுனா. நாளைக்கு அவனுக்கு லீவு பழகுது 2 நாள். அவன் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கான். அதனால் கொஞ்சம் 2 நாள் லீவுனால கொஞ்சம் பாண்டிக்கு வந்தான். நாளைக்கும் ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுறான். பார்த்துக்கோங்க. அப்போனா அப்படியே கொஞ்சம் ரிச்சாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த மால்லே கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துங்க இருந்தேன். நான் நடக்கும்போது தான் ஒரு 4-5 பேர் குறுக்க வந்துன்னு இருந்தாங்க. படம் அட்டகாசமாக இருந்தது. வேறு லெவலில் இருந்தது. அந்த ஒரு பாட்டு ஹைலைட். படம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. நிறைய ரத்த கலவையாக இருந்தது. ஆனால் நல்லா கான்செப்ட் சூப்பராக இருந்தது. டிசி அப்புறம் என் ஃப்ரெண்டோட வந்து நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அதில் ஒரு சூப்பர் கிளிக்கு. இதை பாருங்கள். இந்த படத்தோட சீனையும் சேர்த்து பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். நிறையா பேர் இந்த ஷேடோவில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்தாங்க. நானும் எடுத்து பார்த்தேன். நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போது 11:30 ஆயிடுச்சு. சரியான மழை. சரி, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.